பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அதில் ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் எடிட் எ ஃபோட்டோ ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டை செட் பண்ணக்கப்புறம் நீங்கள் இதில் எதுவுமே மாற்ற வேணாம். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் சிங்கிள்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருப்பேன். அந்த டெக்ஸ்ட்டை இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணக்கப்புறம் இதோட பிளெண்டில் போய் நீங்கள் வந்து ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இது கொடுத்துட்டிங்கன்னா பேக்ரவுண்டோட செட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பியாட்ட ஒரு பிஎன்ஜி கொடுத்துருப்பேன். அந்த கம்பியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்து பார்த்தா உங்களோட ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு இந்தளவுக்கு வச்சுட்டு எரேசர் ஆப்ஷனில் போய்ட்டு ஹார்னஸ் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு லைட்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பேக்ரவுண்ட் செட் ஆகிற மாதிரி வச்சுட்டு டிக்கு கொடுத்துருங்க. டிக்கு கொடுத்ததுக்கப்புறம் இதை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணி இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதோட எஃபெக்ட்ஸில் போய்ட்டு இதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றணும். அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா 4வது பிஎன்டபிள்யூன்ற ஆப்ஷன் இருக்குது. அது கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக உள்ள பிஎன்டபிள்யூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதே ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணி இந்த ஃபோட்டோ அப்படி இந்த சைடு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபயர் இமேஜ் இருக்குது. அந்த ஃபயர் இமேஜை ஆட் பண்ண போகலாம். இந்த ஃபயர் இமேஜ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த அளவுக்கு இழுத்துட்டு இந்த அளவுக்கு வச்சுட்டு எரேசர் ஆப்ஷனில் போய்ட்டு ஹார்னஸ் ஃபுல்லாக கம்மிட்டு இதை ஃபுல்லாகவே நீங்கள் எரேஸ் பண்ணிடுங்க. இந்த ரெஸ்பெக்ட் கொடுத்து இதை பார்த்திங்கன்னா மூடன்னு கொடுத்தீங்கன்னா இது எல்லா இமேஜுக்கு பின்னாடி போயிடும். எல்லா இமேஜுக்கு போனதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த ஃபயர் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வந்து இதை இந்த மூலையில் செட் பண்ணிட்டு இதோட பிளெண்டில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. 2வது உள்ள ஸ்க்ரீன் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதை வேணா ஒரு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் இப்படியே கொண்டு வந்து இதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்து 3வது உள்ள ஆப்ஷனை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகிடும். இதை கொண்டு வந்து நீங்கள் அப்படியே இந்த மூலையில் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் லாஸ்ட்டாக ஒரு 2 பிஎம் மட்டும் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாக இருந்தது இது மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் இது பிளெண்டில் போய்ட்டு ஸ்க்ரால் பண்ண பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷனில் போய் 2வது ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்தக்கப்புறம் மேலே எரேசர் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி ஹார்னஸ் ஃபுல்லாக கம்மிட்டு நம்ம முகத்து உள்ள அந்த ஃபயரை பூரா மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. சட்டையில் உள்ளதை எரேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்ம ஃபோட்டோ வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக இழுத்து இதை கொண்டு வந்து அப்படியே இது கீழே வச்சுருங்க. வச்சுட்டு எல்லாம் ஓகேன்னு பார்த்துட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் நான் சிம்பிள்னு ஒன்று இருக்கும். அது கொடுத்து பாருங்கள். அடுத்து எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா கச்சிட்டியர் எஃபெக்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா உங்களோட பேனர் வந்து நல்லா பிரைட்டாக தெரியும். இதை வந்து நீங்கள் மேலே வந்து சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க அந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.